காட்டில் வேடர்களின் தலைவனுக்கு மகனாக பிறந்தான் ஏகலைவன். அவனுக்கு வில்வித்தையில் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த காலத்தில் அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்து வந்த துரோணாச்சாரியார்தான் வில்வித்தையில் சிறந்த குருவாக இருந்தார். துரோணாச்சாரியாரை சந்தித்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். ஆனால் துரோணர், நான் அரச குடும்பத்தினருக்கு மட்டுமே பயிற்சி அளிக்கிறேன், உன்னை என் சீடனாக ஏற்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார். மனம் தளராத ஏகலைவன் காட்டுக்கு திரும்பிச் சென்று துரோணாச்சாரியாரைப் போலவே ஒரு களிமண் சிலையினை செய்தான். அந்த சிலையையே தன் குருவாக மனதில் நினைத்து அதன் முன் தினமும் வில்வித்தை பயிற்சியில் ஈடுபட்டான். அவனது விடாமுயற்சியாலும் குரு பக்தியாலும் அவன் வில்வித்தையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தான். அர்ஜுனனை விடவும் சிறந்த வில்லாளியாக ஆனான். ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணருடன் வேட்டையாட அந்த காட்டிற்கு வந்தனர். அவர்களுடைய வேட்டை நாய் ஏகலைவன் பயிற்சி செய்யும் இடத்திற்கு வந்து குரைத்தது. அதன் சத்தம் தன் பயிற்சிக்கு இடையூறாக இருந்ததால் ஏகலைவன் அந்த நாயின் வாயில் அதற்கு எந்த காயமும் ஏற்படாதவாறு தொடர்ச்சியாக அம்புகளை எய்து அதன் குரைப்பை நிறுத்தினான். இதைக் கண்ட அர்ஜுனன் திகைத்து போனான். குருவே, உலகில் என்னை விட சிறந்த வில்லாளி இல்லை என்று கூறினீர்களே, ஆனால் இந்த திறமை எனக்கில்லையே என்று துரோணரிடம் கேட்டான். துரோணர் ஏகலைவனை தேடிச் சென்றார். அங்கே தன் சிலையை கண்டார். இந்த கலையை யாரிடம் கற்றாய் என்று கேட்டார். ஏகலைவன், குருவே, உங்களைத்தான் என் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த கலையை கற்றேன் என்று கூறி அவரை வணங்கினான். அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற விரும்பிய துரோணர், அப்படியானால் எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்றார். உன் வலது கை கட்டை விரலை எனக்கு குருதட்சணையாக கொடு என்று கேட்டார். நொடியும் யோசிக்காமல் ஏகலைவன் தன் கட்டை விரலை வெட்டி தன் குருவின் காலடியில் வைத்தான். கட்டை விரல் இல்லாமல் வில் எய்ய முடியாது. தன் திறமை அனைத்தையும் இழந்தான். குருவின் சொல்லுக்காக தன் திறமையையே தியாகம் செய்த ஏகலைவனின் புகழ் மகாபாரதத்தில் என்றும் நிலைத்து நிற்கிறது.